ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் பீன்ஸை வச்சு வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன். பிரியாணி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே அரிசியை இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ண போகிற பாத்திரத்தில் முதல்ல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் ஷாகி ஜீரா, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா ஒரு 4 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு. இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் போட்ட மசாலா எல்லாம் கொஞ்சம் வறுபட்டு வாசனை வந்ததும் இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது அப்படியே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அதே மாதிரி வெங்காயத்தோட கலரும் கொஞ்சம் நல்லா மாறுற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறுற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா மாறினதுக்கப்புறமா இதோட நல்லா பழுத்த தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஓரளவு இந்த மாதிரி மசிய வதங்கினதுக்கப்புறமா இதோட மற்ற மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் சமமான அளவில் எடுத்து வெறும் கடாயில் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பிரியாணி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு பட்டர் பீன்ஸை நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு கேரட், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 5-6 பீன்ஸ் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பட்டர் பீன்ஸ் ஒரு 150 கிராம், அப்புறமா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஒரு 150 கிராம், மொத்தம் 300 கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா, மல்லித்தழை போட்டுக்கோங்க. போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் ஃபுல்லாக வேகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. காயெல்லாம் ஒரு பாதி அளவு வரை வெந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா நம்ம அரிசியோடு சேர்த்து வேக வைக்கிறப்ப அப்புறம் காயே தெரியாத அளவுக்கு குழஞ்சிரும். கொஞ்சம் ஒரு பாதி அளவு வெந்திருந்தால் தான் காயெல்லாம் அந்த பிரியாணியில் கொஞ்சம் முழுசாக இருக்கும். ஓகே, இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் எந்த கப்பில் அரிசி இழந்தீங்களோ அதே கப்பில் அளந்து ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா அந்த 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அப்படிங்கிற விகிதத்தில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். 2 கப்புக்கு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். அந்த மாதிரி அரிசி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி அரிசியை நம்ம ஊற வைக்காமல் யூஸ் பண்ணோன்னாலும் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம்.
நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி ரெசிபீஸும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே கரெக்டான லெவலில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு இந்த மாதிரி குக்கருக்கு அடியில் ஒரு தேவையில்லாத ஒரு தவா வச்சுக்கோங்க. வச்சுட்டு குக்கரை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் ஃபுல்லாக சுடு தண்ணி வச்சுருங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து அப்படியே குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 30 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துருக்கேன். மூடியை திறந்துட்டு இதுக்கு மேலே சும்மா 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பட்டர் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பட்டர் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் வந்து குழையாமல் நல்லா முழுசாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை பட்டர் பீன்ஸ் வாங்குறப்போ உங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.